அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வருஷத்தில் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பொது பலன் மட்டுமே. மீதி உங்கள் ஜாதகப்படியே அனைத்து பலன்களும் வேலை செய்யும். ஜாதகம் பார்க்க எங்களை அழைக்கலாம். இப்போ நம்ம பலனுக்குள்ளே போகலாம். இந்த வருட ஆரம்பத்தில் சுக்கிரன் 11ல் இருக்காருன்றதால ஒரு தன வரவு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார். ஒரு நல்ல இடத்துல இருக்கார். அவர் ஒரு தனவரவுலாம் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு குடும்பத்தில் தனவரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஆனால் குரு மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருன்றதால ஒரு பயணங்கள் மூலயமாக தனவரவு கொடுப்பாரு. அதே போல் உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பார்க்கறதால, அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்கறதால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவருடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதால குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் பாவகத்தை பார்க்கறதால தனவரவு கொடுக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. அதனால் அவர் இருந்த இடம் சரியில்லைன்னாலும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஆகும். அதனால் செலவுகள் ஆகும். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் சுப செலவுகளாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது சனி உங்களுக்கு 7.5 சனியாக ஸ்டார்ட் ஆக போகுது. 7.5 சனி என்பது சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறாரு. 12 என்பது விரய சனி. ஓகேங்களா? கொஞ்சம் செலவுகள் ஆகும். எதன் மூலயமானா குடும்பத்துக்காக ஒரு சுப செலவுகள் செய்ய ஒரு நேரிடும். அதே போல் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கடன் தொல்லைகளும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அதுவும் இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? செலவுகள் ஆனாலும் சுப செலவுகளாகவே கொஞ்சம் அமையும். ராகு மே மாதம் பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்னா அவரும் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அவர் போக போகிறாரு. கேது 5ல் வர்றதால குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாலையும் கொஞ்சம் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய சுப செலவுகள் செய்வீங்க இந்த டைம். அதே போல் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த டைமில். ஏன்னா 5ல் கேது இருக்கிறதால பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. இந்த வருடம் மொத்தமாக ஒரு நல்லது நடக்குது அப்படின்னது ஒரு 65% நல்லதாகவும் ஒரு 35% கொஞ்சம் தீமையும் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஜாதகம் பார்க்க எங்களை அழைக்கலாம். எப்பயுமே உங்கள் ஜாதகப்படி தான் முக்கால்வாசி வேலை செய்யும். ஜாதகம் இல்லை என்றாலும் பிரசன்னம் பார்க்கலாம். ஓகேங்களா? பிரசன்னம் பார்க்கறதுக்கும் எங்களை அழைக்கலாம். நன்றி.